நாடோடிகள் எப்படி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 18-20 சமூகங்கள் நாடோடிகளாக இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் இப்போ மெல்ல 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 எல்லா நாடோடிகளுக்குமே சொந்த ஊர்னு ஒன்று இருக்கு. இப்போ இருக்கு. அந்த சொந்த ஊர்ல வீடு இருக்கு, ஒரு குடும்பமும் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாடாறு மாசம் காடாறு மாசம் சொல்லுவாங்க. போயிட்டு இருப்பாங்க. ஒரு தை மாசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 3 மாசங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உரிமை உள்ள கிராமங்கள்னு இருக்கு. ஒரு 30-40 கிராமம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் போய் நடுராத்திரியில் குடுகுடுப்பு அடிவாங்க. பகல் நேரத்துல போய் அந்த எஜமானர் வீட்டுல இருந்து வசூல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் தருவாங்க. நெல் தருவாங்க, புளியம்பழம், புளி தருவாங்க, மிளகாய் தருவாங்க. அவங்க வீட்டுல என்னென்னலாம் இருக்கோ தருவாங்க. பிறகு அந்த 3 மாசத்துல அந்த உரிமை கிராமங்கள் அவங்க மட்டும்தான் போய், அந்த வேற எந்த குடும்பத்தாரும் அங்க போகக்கூடாது. சில பேருக்கு வாரிசு இல்லாத வயசான காலத்துல அப்படிப்பட்ட வில்லேஜஸ் சொந்தக்காரங்க வித்துருவாங்க. என் கிராமம்லாம் நீ வாங்கிக்கோ, இனி என்னால முடியாது, நீ போய் நீ வசூல் பண்ணுங்கன்ட்டு வித்துட்டு பிறகு இவரை கூட்டு போய் அறிமுகப்படுத்துவார். இனிமேல் என்னால வர முடியாது, அவரு தான் வருவாரு, என்ன போலவே இவர் வாக்கு உங்களுக்கு பலிக்கும். ஏன்னா அந்த வாக்கு சொல்றது இருக்குல்ல, ஜக்கம்மா வாக்கு, அது சொல்லுவாரு, நீங்க இவரை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். சில நேரத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும், வேற சில விஷயங்கள் இருக்குன்னா அதை அடமானம் வைப்பாங்க. ஒரு 5 வருஷம் நீ பாத்துக்க, இன்னும் கொஞ்சம் பணம் கொடு, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு பணத்தை சேர்த்து மறுபடியும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த ஊர்லாம் எடுத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய முறைகள் இருக்கு. இதுல நாடோடி வாழ்க்கைன்னா நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி இல்லை, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் என்னுடைய பிஹெச்டி இந்த ஜக்கம்மா இருக்காங்க இல்லையா, குடுகுடுப்பை நாயக்கர், அவங்கள பத்தி தான். பிறகு அது படிச்ச பிறகு சரி, தமிழ்நாட்டோடைய எல்லா நாடோடிகளையும் நம்ம படிச்சது நாடோடிகள் எங்க அந்த புக்ல 18 போட்டிருப்போம். அதன் பிறகு கண்டுபிடிச்சதுல இப்போ மொத்தம் 22 நாடோடிகள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்காங்க. நிறைய இப்போ குடுகுடுப்பை நாயக்கர் முக்கியமானவங்க. இந்த சாட்டை அடிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, சாட்டை அடிக்கிறவங்க இருக்காங்க. பிறகு பூமு மாடு, இந்த மாடு அழகப்படுத்தி அப்படி இருக்காங்க. நறுக்கிறவர்களே ஒரு அரை நாடோடி தான், செமி நோமேடிக் பீப்புள் தான். இங்க கொட்டையில நீர். ஆமா ஆமா. ஆனா இந்த நாடோடி வாழ்க்கை முறையில என்னென்ன விஷயம், ரொம்ப சிறப்பான விஷயம்னா, முதல்ல ஒரு நபரை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவியை தான் கூட்டு போவார். பிறகு அவங்களுக்கு வயசாக ஊர்லயே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, வயசானவங்களாம் வச்சு காப்பாத்துறதுக்காக அந்த அம்மாவை அங்கே ஊர்லயே விட்டுட்டு 2வதா ஒரு கல்யாணம் பண்ணிப்பார். அவங்களதான் இவர் எங்கெங்கெல்லாம் சுத்துறாரோ அவங்களோட, ஏன்னா இவங்கள சுத்தினாதான் வருமானம் கிடைக்கும். பகல்ல அவங்க போயும் பெண்கள் கையெல்லாம் பார்த்து ஜோசியம் சொல்லுவாங்க. பெண்கள் வேணும், பெண்கள் இல்லாத ஆண்கள் மட்டும் நாடோடி வாழ்க்கை வாழ முடியாது. அதனால 2வது கல்யாணம் பண்றதுன்றது 2 மனைவி உள்ள ஒரு குடும்ப முறை நாடோடிகளுக்கு தேவை. நம்ம அதை கிண்டல் பண்ண முடியாது. இவர் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வாழறாங்க, ஒரு செக்ஷுவல் கண்ட்ரோல்லாம் கிடையாது, அப்படி ஒரு மனப்பான்மையில நம்ம பேச முடியாது. அதுக்கு நிச்சயமான பொருளாதார தேவைகள் இருக்கு. அந்த வருமானத்தெல்லாம் அப்புறம் சிலவர் வழியா அந்த ஊர்ல இருக்க அந்த மனைவி கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க அங்க இருக்கவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு போடுவாங்க. நிறைய வருமானம் கிடைக்கும். அவங்கள ஏங்க இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குன்னா, இல்லை இதுதான் நல்ல வாழ்க்கை, நீங்க ஒரு இடமா இருக்குன்னு எங்களை உட்கார வச்சீங்கன்னா முடியாது எங்களால. எப்பயுமே எதுவுமே முடியலாம், உணவெல்லாம் போய் வீடெல்லாம் வாங்குவாங்க. அப்படியே அது ஒரு வகையான நிறைய நிலங்கள் இருக்குது நாடோடிகள். எல்லாரும் கொஞ்சம் நிலமும் வச்சிருக்காங்க. இல்லாமலாம் இல்லை, இருக்கு. அந்த பூமி மாட்டுக்காரங்கெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த குடுகுடுப்பை நாயக்கரே வச்சிருக்காங்க. 1 ஏக்கர், அரை ஏக்கர், 1.5 ஏக்கர் இப்படிலாம் வச்சிருக்காங்க. அதில் அங்கே சொல்லுவாங்க. அது என்னோட இது நடைமுறைன்னு சொல்லிட்டு கேரளாவிலேயும் நிறைய. ஆமா, கேரளாவிலயும் இருக்காங்களே நிறைய நம்ம இருக்காங்க. இப்போ நம்ம சென்சஸ் எல்லாம் எப்போ வந்தாரு, முக்கியமா ஒரு சென்சஸ் எவ்வளவு இருக்கு நிச்சயமா சொல்ல முடியும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த மாதிரி சென்சஸ் இருக்கிறது இப்போ அதை கிளியரா பண்றது. அதை பற்றி நீங்க சென்சஸ்ல மானிடவியல் ரீதியா சொல்லணும்னா சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. குறிப்பா இந்த மாதிரி நாடோடிகள் சம்பவங்கள்லாம் யாராலையும் அக்யூரேட்டா எனுமரேட் பண்ண முடியாது, தகவல் சேகரிக்க முடியாது. இங்க பார்த்த நபரை கூட இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கலாம்.
சரியான தகவல் இது எது கேட்குறவங்களோன்னு மக்கள் தரப்புலேயும் அதுக்கு பிரச்சனைகள் இருக்கு. வர்ற அதிகாரிகளும் அவ்வளோ சிரமம் எடுத்து செய்யறதில்ல தான். அதனால சரியான மக்கள் தொகை பழங்குடி மக்களை பற்றி கூட சரியான எண்ணிக்கை கிடைக்கிறது இல்லை தான். ஆமாம், மலைகளுக்கு இவங்க போவாங்க, அவங்க காட்டில் இருப்பாங்க. இவர் காட்டுக்கெல்லாம் போறது முடியாது, இவர் மலைக்கு போறதே பெரிய விஷயம். அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டு அவங்க வந்து சந்தேக பார்வையிலேயே சரியான தகவல் சொல்ல மாட்டாங்க. இவங்க எதுக்கோ கேட்குறாங்க போறாங்கன்ட்டு மாற்றி சொல்லிக்கிறது, கொஞ்சம் உயர்வான ஜாதி பேர் மாதிரி சொல்லிக்கிறது, அவங்க பேசுகிற மொழியை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் தமிழ் தான் அப்படின்னு சொல்றது. இப்போ இவங்கெல்லாம் மராட்டி பேசுகிறவங்களாம் இருக்காங்க, அந்த கன்னியான்லாம், அவங்க தமிழ்னு சொல்லிப்பாங்க. அப்படி சென்சஸ்ல வந்து பல விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்ல தகவல்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு சரியான தகவல்கள் வந்து கிடைக்கிறது காரணம் வந்து அந்த அதிகாரிகள் மட்டும் கிடையாது, மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. உங்களை பற்றி சொல்லி எப்படி இந்த விஷயத்துல எங்க விஷயத்துல வந்து எப்படி ஆர்வம் ரைட்டு. ஆமாம்மா, நான் வந்து என்னுடைய விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன். அது ஒரு சின்ன கிராமம். அங்க 5ஆம் வகுப்பு வரல இருக்கு. 4ஆம் வகுப்பு வரும்போதே எனக்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல, எனக்கு தேவையான மாதிரி கிடைக்காதனால பக்கத்துல ஒரு பெரிய ஊர்ல போய் 5ஆவது படித்தேன். ஆனா நடைமுறை என்னன்னா 5 வரலும் எல்லாரும் அவங்க ஊர்ல தான் படிக்கணும், பிறகுதான் நகருவாங்க. நான் 5ஆவதுக்கே பக்கத்து ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கிருந்து 11 வரையிலும் படித்தேன். கிராமத்துல தமிழ் மீடியத்துல படித்தேன். பிறகு சென்னையில் எங்கள் அண்ணன் வந்து கிராம்டன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததுனால பியூசின்னு அந்த காலத்தில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அந்த கோர்ஸில் போய் சேர்ந்தேன். சென்னையில் தான் படித்தேன். அது ஆங்கில மீடியத்தில் சேர்த்துட்டாங்க. அது ஆங்கில மீடியம் தான் படிக்கணும் அப்போ. அதனால தமிழ் மீடியத்துலேருந்து போய் ஆங்கில மீடியம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். முதல்ல 6 மாதம் கஷ்டப்பட்டிருக்கேன். சில நேரங்கள் அழுதுருக்கேன், நமக்கு எப்படி ஆங்கிலமே படிக்கல, இங்கே வந்து சேர்த்துட்டாங்க, அதுவும் மெட்ராஸ் சிட்டியில் சேர்த்தாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிராமத்துல இருந்து சரியான முறையில் அப்போ ட்ரெஸ் பண்ண தெரியாது இல்லை, ஏதோ ஒரு வகையில் என்னமோ இருக்கிறத போட்டுமோம். அப்போ நான் அழுதுருக்கேன், நமக்கு இது இடம் சரியான இடம் இல்லை, நம்மளால படிக்க முடியாது, கிராமத்துக்கே போய் நம்ம அப்பாவோட விவசாயத்தை இருக்கலாம்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா அப்போ வந்து இப்படி ஒரு நாள் நான் ஒரு வாரமா உட்காந்து அலுவலகத்தை வந்து கெமிஸ்ட்ரி ஒருத்தர் பார்த்துட்டாரு, பாலகிருஷ்ணன். அவரு நல்ல மனிதர் போல் இருக்கு, கூட்டு விசாரிக்க. நான் உண்மையை சொன்னேன், சரி எனக்கு ஆங்கிலம் கஷ்டமா இருக்கு, படிக்க முடியல என்னால. இல்ல இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி பல மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, கஷ்டப்பட வேணான்ட்டு அவர் ரூம்ல கூட்டு போயிட்டு என்னமோ சாப்பிட்றதெல்லாம் கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்தாருங்க, ஆங்கிலத்தை எப்படி ஈஸியா படிக்கிறதுன்னு. அதோட மட்டும் இல்லை, அடுத்து ஒரு வாரமும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். அதன் பிறகு நான் அவர் சொன்ன முறையிலேயே அதை எப்படி படிக்கிறது, திரும்ப திரும்ப படிக்கிறது, அதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு மொழியை எப்படி கற்றுக்கணுன்றதுக்கு அவர் நிறைய அதன் பிறகுதான் நான் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அந்த பியூசி கோர்ஸ்லாம் நல்லா மார்க் எல்லாம் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் காலில் போய் விழுந்து கும்பிட்டேன், நீங்கள் இல்லைன்னா நான் ஊருக்கே போயிருப்பேன், இல்லை நல்லா படிக்கணும்னா. பிறகு நான் பிஎஸ்சி ஜுவாலஜி தான் படித்தேன். ஜுவாலஜி படித்து அப்போ பாட்டனி கெமிஸ்ட்ரியில் ஆன்சிலரி அதை படிச்சுட்டு அங்கே லேப்ல வந்து அப்போ டியூட்டர்னு ஒருத்தர் செங்கல்வராயன் பேர், அவரு தான் இந்த டிசெக்ஷன்லாம் பண்ணி காட்டணும். தவளையினுடைய பிரெயின் எடுத்து காட்டுறது, காக்ரோச் கரப்பாம்பூச்சி வந்து பிரித்து அதனுடைய உள்ள இருக்க விஷயங்கள்லாம் அதில் நான் கொஞ்சம் நல்லா செஞ்சதுனால என் பேரில் விருப்பம். அவர் தான் சொன்னார். அவர் அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆந்த்ரோபாலஜி டிப்ளமோ படித்தவர். அப்போ சொன்னாரு, இப்படி ஒரு படிப்பு இருக்கு, இதை நீ படி, எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சுன்னா எவ்வளோ எல்லாரும் படிக்கிறாங்க, நீயும் படிப்ப, ஏன்னா ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை படி, அது ஒரு நல்ல பாடம், உனக்கு நல்லா வரும், அதுலயும் இந்த மாதிரி ஹியூமன் எவல்யூஷன்லாம் இருக்கு, நல்லா படின்னு அவர் தான் சொன்னார். பிறகு 3ஆவது வருஷம் சொல்லுவார் அடிக்கடி. எல்லாம் முடிச்சுட்டு கல்லூரில இருந்து கிளம்பும் போதும் போய் அவரை பார்த்தேன். அப்பவும் அப்படி கையை பிடிச்சி, இந்த பாடத்தை நீ கண்டிப்பா படின்னு. அவர் சொன்னது மாதிரி நான் படிக்கல, எம்எஸ்சி ஜுவாலஜிக்கு தான் போட்டேன். என்னுடைய நல்லதெல்லாம் கிடைக்கல அது. அப்போ ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணும்போது மறுபடியும் அவரே போய் பார்த்தேன். பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆந்த்ரோபாலஜி படித்தேன். அவருடைய வழிகாட்டுல தான் இந்த சப்ஜெக்ட் வந்தேன். பிறகு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் நான் போய் வேலைக்கு சேர்ந்தப்போ தமிழ்ல ஏன் எழுதணுன்றத வந்து அந்த வைஸ் சான்சலர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீங்க தமிழ்ல எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு உலகம் முறை எவ்வளவு பேர் இருக்கான், அவங்க எழுதட்டும், நம்ம தாய்மொழியில இந்த பாடத்தை பத்தி நம்ம எழுதணும் அப்படின்ட்டு ப்ரொஃபசர் VI சுப்பிரமணியம், அவர் தான் இங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ISDL சேர்மன், ஹானரரி டைரக்டர், இப்போ இறந்துட்டாரு. அவர் தாங்க எனக்கு தமிழில் எழுதணுன்றதை சொல்லிக் கொடுத்தாரு.
இந்த புக்கில் மானிடவியல் வந்து தமிழ்லயே நீங்க திறந்து வாழ்நாள் பூரா எழுதணுன்றத அழகா சொல்லி கொடுத்தார். அப்புறம் சரியா அவர் சொன்னாருன்ட்டு நானும் அப்போ டெம்பரரி ஜாப்ன்றதுனால அவர் சொல்றதுபடி நடந்தால்தான் நமக்கு வேலை கிடைக்கும், வேலையில இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். பிறகு முதல் புத்தகம் வந்த பிறகு எனக்கு உணர தலைப்பட்டேன். பண்பாட்டு மானிடவியல் 1990 வந்தது. அது நிறைய பதிப்புகள் வந்திருக்கு. நிறைய அதை ரிவைஸ் பண்ணி எல்ஆர்ஜி எடிஷன் பலமுறை கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் நல்ல அதுலேருந்து அப்புறம் தமிழில் நம்ம தாய்மொழியில் எழுதணும் அப்படின்றத பிறகு இதில் ஈடுபடும் போது தான் வட இந்தியாவில் வந்து டிஎன் மஜும்தார்னு வேர்ல்டு ஃபேமஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவரும் இந்தியில் எழுதியிருக்காரு. அப்புறம் என்னுடைய பிஹெச்டி கைடு ப்ரொஃபசர் சூரியநாராயணா அவர் தெலுங்குல நிறைய எழுதியிருக்காரு. அவரும் சொல்வார் தாய்மொழியில் எழுதணும் அப்படின்ட்டு. அவர் எழுதினதுக்கு எவ்வளவு வரவேற்பு வந்ததுன்றதெல்லாம் பேப்பர் கட்டிங்ல நிறைய காட்டினார். இப்படி எழுத்தாளர்கள்லாம் என்னை வந்து தெலுங்குல நீங்க எழுதுனது எங்களுக்கு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு பிரெஞ்சு நாட்டுல லெவிஸ்ட்ராஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஸ்ட்ரக்சரலிசம் கோட்பாடெல்லாம் ஆந்த்ரோபாலஜியில் கொண்டு வந்தார். அவர் தான் அவர் வந்து பிரெஞ்சு மொழியில ஏன் நம்ம இந்த சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்றதுக்கு விளக்கம் சொன்னார். ஒரு ரேடியோ டாக் அது புக்காக கூட வந்திருக்கு, அவர் இன்டர்வியூலாம் வந்திருக்கு. அதுலயும் அவர் சொன்னது எனக்கு பிடிச்சி போச்சு. மதர் டங்ல ஒவ்வொருத்தரும் நீங்க ஆங்கிலத்திலும் பிரமாதமா இருந்தா செய்யுங்க, மதர் டங்ல குறைஞ்சபட்சம் நல்ல நிறைய விஷயங்களை வந்து செய்யணும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நமக்கு நல்லா தான் அவர் கைட் பண்ணியிருக்காரு நம்ம பிஎஸ்சி ப்ரொஃபசர் சுப்பிரமணியம் அப்படின்னு நினைக்கிட்டேன். இப்படி உலக புகழ்பெற்ற ஆளுங்கள்லாம் தாய்மொழியில தான் செய்யணுன்றதை அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமாமா, அதனாலதான் இப்ப நீங்க ஆங்கிலத்தில் சொல்லி 1 லட்சம் கொடுத்தா விட வேணாம் சாமி நீங்க போங்க, நான் தமிழ்லயே எழுதுறேன், பைசா கிடைக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்னா. ஆமா, 30 புக்கு முடிஞ்சது. இனி எத்தனை புக்கு? இனி வந்து நான் குறைஞ்சது வந்து ஒரு 7-8 புக்கு பண்ணுவேன். அது எல்லாமே ரொம்ப பிளான்டா செஞ்சிருக்கேன். ஏன் அதெல்லாம் வரணும் அப்படின்ட்டு அதுல ஒரு 4 புக்கு ரொம்ப மிக முக்கியமான புக்கு அப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அவார்ட்ஸ் வந்து நான் இதுவரையிலும் அப்ளை பண்ணி ஒண்ணு கூட வாங்கினதில்லை. எனக்காக எங்க பதிப்பகத்தார் தான் அப்ளை பண்ணாங்க. தமிழக அரசு மானிடவியல்னா 2 அவார்டு தான் தருவாங்க. 2 வந்துடுது. எனக்கு பல அவார்டு கொடுத்துருக்காங்க. 13 அவார்டு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வாங்க போறது 14. இது வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இந்த லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சு தர்றாங்க. இது எதிர்பார்க்கல, ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு. எப்படியோ நம்மளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இந்த லிட்ரேச்சர் ஆளுங்க தான் அதிகம் ட்ரை பண்ணுவாங்க. நம்மலாம் நாங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இதுல என்ன இருக்கு இதை பத்தி எனக்கு பெருசா நீங்க இந்த மாதிரி ஒருபாடு இடங்கள்ல எல்லாம் போகும்போது உங்களுக்கு அங்க இந்த ஏதாவது வேறு எதிராக ஏதாவது சந்திக்க வேண்டியது? புரியல. நீங்க ஏதாவது இந்த ஊர்கள்ல எல்லாம் போகும்போது நமக்கு உங்களை அங்க வர வேண்டாம், படிக்க வேண்டாம், நம்ம அந்த மாதிரி ஏதாவது? ஆமாமா, அப்படி இந்த பூமு இந்த இவங்க ஜாமக்கொடைங்களை வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது தஞ்சாவூர் மாவட்டத்துல நான் ஒரு போலீஸ் அதிகாரின்னு நினைச்சிட்டு அந்த நேரத்துல அங்க ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு. அதுக்காக நான் இந்த மாதிரி சிவில் ட்ரெஸ் போட்டுட்டு தகவல் சேகரிக்க வந்திருக்குன்னு பயந்தாங்க. கிட்டே சேர்க்கல ஒரு 2 மாசமா. பிறகு அப்புறம் அந்த ஊரை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் பார்த்து நான் யூனிவர்சிட்டியிலேருந்து வர்றேன்றதெல்லாம் அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் வழியா புரிய வச்சு பிறகு அந்த மக்கள் முக்கியமானவங்களை வர வச்சு சொன்ன பிறகு அப்புறம் பழகிட்டாங்க. பிறகு நான் திருச்சி மாவட்டத்துல போய் சமுத்திரம் கிராமத்திலாம் நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு நீங்க அங்கேயும் கேளுங்கலாம் சொல்லியிருக்கோம். அப்பெல்லாம் ஃபோன் வசதி இல்லை. அதனால வரும்போது போகும்போது விசாரிச்சு அப்படி சில பிரச்சனைகள் வரும்.
பல ஊர்களில் போய் எவ்வளோ நாள் தங்குவாங்க? அது அந்த நேரத்தை பொறுத்து இருக்கு. இப்போ தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி வேலை செஞ்சுனே நான் இந்த குடிகுடைப்ப படிச்சதுனால சனி ஞாயிறுலாம் போவேன். எப்பப்பெல்லாம் விடுமுறை விடுதில்லை, பொங்கல் அது லீவ்லாம் வரும், அப்பயும் போவேன். சில நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் லீவ் போட்டு 4 நாள் திறந்துருப்பேன். அவங்களோடய சுற்றுவேன். நான் புளிய மரத்தடியிலே அவங்களோட இரவெல்லாம் தங்கியிருக்கேன். பெரும்பாலும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நாங்கள் இவர் எங்களுக்கு தோட கல்ச்சர் படிக்கிறதுக்கு பள்ளிவார்னு ஒரு ட்ரைப் இருக்கு. இவரெல்லாம் ஒரு குரூப்பாக நாங்கள் போனோம். தோடா கல்ச்சர் போகிறதுக்கு இவர் தான் காரணம். முன் ஏற்பாடுகள்லாம் இவர் பண்ணுவார். இப்படி நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம். தென்னிந்திய இனவரவியல் கழகம், தமிழர் இனவரவியல் கழகம். அது வழியாக நாங்கள் இணைஞ்சு ஏதாவது சில வேலைகள் செய்கிறோம். ஃபியூச்சர்லேயும் செய்வோம். அப்போ ஆய்வாளர்கள்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது, இப்படி சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்.